ஒரு டைமில் நான் எங்கேயாவது போகும்போது நீ வேடம் இல்லை சொல்லும்போது இல்லை நீ தப்பு சொல்லும்போது நான் அப்படியே வீடியோ கால் பண்ணி வேடனை காட்டு கொடுக்குவேன். மச்சா நீன்னு சொல்கிற. நீங்கள் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. எல்லாம் வேற ஆளு நாமினேஷன் அப்படியெல்லாம் போது திடீர்னு ஒரு நாள் மாலை பார்வதி மேம் தெரியுங்களா, அவர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, இது பாருடா உனக்கு தான் அவார்டு கிடைச்சது சொன்னேன். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ இந்திரா பொறுத்த வரைக்கும் அந்த பத்ரா அப்படிங்கிற முதல்ல நான் வந்து சபரீஷ் நந்த ப்ரோக்கு தான் பெரிய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் சொன்னிட்டாரு, இவர் தான் பண்ணணும் கலா பார்த்து. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. நிறைய பேர் வேற என் கூட ஃபோட்டோ எடுக்கிற, அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிற, 2 சைடில் நின்றுட்டு அப்படியே எடுத்துருக்கு. அவரே என்கிட்ட சொன்னார், இதுக்கு அப்படி ஃபோட்டோ எடுக்கிறேன், நீ வா சேர்ந்தே எடுக்கலாமே. அப்படி நாங்கள் சேர்ந்தே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்து விட்டு பெரிய காரியம் இல்லை. அவர் யார் கூட எல்லாம் நடிச்சிருக்கு, தலைவர் புள்ள. இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு கிளைமேக்ஸ் ஓடிட்டு எப்படி அதை எடுத்தீங்க, எத்தனை அடியா வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டொவினோ தாமஸ் உங்களோட லைஃப்ல வெரி இம்பார்ட்டன்ட். அவரை ஹக் பண்ணும்போது, அவரை பார்த்து ஸ்பிட் பண்ணும்போது அதெல்லாம் எனக்கு ஒரு இதாக இருக்கும்ல. அவர் தான் அது மாற்றிட்டேன். அவர் கூடயே சேர்த்து கூடயே சில் பண்ணுவார், அவர் கூட ட்ராவல், அவர் மினி கூப்பரில் என்ன கூட்டி போவார். ஏஆரம் பண்ணும்போது அவர் என்ன கிங்கு அந்த இது இல்லையா, அதில் வீடியோ கால் கூப்பிட்டாரு. நான் நினச்சேன் வீடியோ கால் வேற டொவினோ தாமஸ் அந்த காஸ்டியூமில் இருந்து அவர் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது. வணக்கம். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திராவில் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டர் வைஸாகவும் இங்கே இல்லை, இந்த எலிமெண்ட்டில் இல்லை, போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொல்கிற அந்த மதி அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்திராவில் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கலா. ஐ திங்க் இட்ஸ் அ நார்மல் ரோல் கிடையாது. அதை ஹேண்டில் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது, மென்டலி எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ஐ திங்க் டொவினோ அவர்கிட்ட நான் பேசும்போதுலாம் சொல்லியிருக்கேன், கலாக்காக எனக்கு ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வேறு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறமா இந்திரா ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஹவ் இஸ் திஸ் ஆடியன்ஸோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒன்று இப்போ ஞாபகம் வந்து சொல்லும்போது யாரோ சொல்லி கேட்டுட்டாங்க, நான் கலா இங்கேயும் நிறைய கொண்டாடிட்டோம் லாக்டவுன் டைம்ல. அதுதான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தியேட்டர்ல பார்த்தா நிறைய பேருன்னு சொன்னேன். ஆமா, அப்போ நான் இங்க ஏதாவது ஒரு இதுக்கு வந்த போது ஒரு சின்ன ஏரியா, அங்க ஒரு டீ கடையில சும்மா ஒரு கடை முன்னாடி அடைஞ்சு கிடக்கிற கடை முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ ஒருவர் வந்து அப்படியே பார்த்துட்டு போனேன். தப்பாக நினைக்காத ஒன்ன நான் எங்கேயோ பார்த்துருக்கு அப்படி சொன்னேன். நான் சொன்னேன் என்ன படத்திலே. அப்போ ஆமா கலா அப்படி சொன்னேன். அப்பதான் அது கிடைக்குது இல்ல, அது கிடைக்குது, அப்ரிசியேஷன் கிடைக்குது. அண்ட் எனக்கு உங்களை ஐ திங்க் இந்த கலால பார்த்ததுல இருந்து அண்ட் இப்போ ரீசெண்டா ஒருத்தர் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஃபேமஸ் ஒன்று ஆயிருக்காரு, ஒருத்தர் வேடன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒருவேளை இப்படி ரிலேஷனா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காரு. ஓகே, நானும் அவங்ககிட்ட சொன்னாரு. ஒரு டைமில் நான் எங்கேயாவது போகும்போது நீ வேடம் இல்லை சொல்லும்போது இல்லை நீ தப்பு சொல்லும்போது நான் அப்படியே வீடியோ கால் பண்ணி வேடனை காட்டு கொடுக்குவேன். மச்சா நீன்னு சொல்கிற அப்படி அவனு சொல்லியிருக்கு, நானும் சொல்கிறேன் அவனை பார்த்துன்னு சொன்னார். அப்படி. அண்ட் உங்களோட சக்ஸஸ் வந்து அவருக்கு எவ்வளோ ஹாப்பி வேடனுக்கு தெரியலே. நான் பேசலை, ரொம்ப காலமாக பேசலை. ஓகே, ஏன்னா அவ்வளோ அப்படி காண்டாக்ட் இல்லை. ஆனால் ஓகே, தமிழில் ஃபர்ஸ்ட் வந்த படம் இதுதானா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி? இதுதான் முதல் பண்ண படம். ஆனால் வேறையும் பண்ணியிருக்கு. அது வெறும் இன்னும் ரிலீஸ் வெயிட் பண்ணுதோ? ஆமாம், நெக்ஸ்ட் மந்த் ஒரு ரிலீஸ் இருக்குது. அதுல சர்ப்ரைஸ் தான், அதனால பேர் சொல்ல முடியாதுல்ல. ஓகே ஃபைன், நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே, அது ஒன்று இருக்குது. பட் இந்த இந்திராவில் பத்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஸோ அது ஐ திங்க் ரிவீல் பண்ணலை இந்த போஸ்டர்ஸ் எலிமெண்ட்ல எதுவுமே. படம் பார்த்தா அது சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ இந்த அப்ரிசியேஷன் எப்படி இருக்கு இந்திராவில்? அது ரொம்ப நல்லா இருக்கு. அது முதல்ல நான் வந்து சபரீஷ் நந்த ப்ரோக்கு தான் பெரிய நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவரு சொன்னிட்டாரு, இவர் தான் பண்ணணும் கலா பார்த்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அட்டையர்ல தான் வேணும், அதே லாங் ஹேர் அது மாதிரி தான் வேணும் அப்படிங்கிறதா அது வந்தது. ஏன்னா அந்த டைம்ல நான் அப்படி இருந்தது இல்லைனாலும் சிலப்போ அவர் என்ன வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை விட டப்பிங் கூட என்ன வச்சே பண்ணிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். மலையாள ஸ்லாங்கோட சேர்ந்த ஒரு தமிழ்
எப்படி இருக்கு அந்த அப்ரிசியேஷன் இப்போ? ரொம்ப ஏன்னா நல்லா தியேட்டர் இருக்கு. விசிட்லாம் போகும்போது ஆடியன்ஸ் வந்து சொல்றதெல்லாம் லைவா நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப சூப்பரா ஆமா பண்ணிருக்கீங்க. ஆமா நான் முன்னாடி தியேட்டர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நம்ம தியேட்டர் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல, ட்ராமா பண்ணும்போது நாடகம் பண்ணும்போது லைவ் அப்பவே கிடைக்கும் அப்ரிசியேஷன். இது சினிமா பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கிடைக்க போற? நம்ம தியேட்டர் விசிட்ல போகும்போது தான் கிடைக்கிற. அப்படி அதேதான். அதை விட ஒரு இது என்னன்னா, சின்ன குழந்தைங்க இல்லையா, அவர் என்ன பார்த்து அப்படியே பயந்துட்டு இருக்கு. அவர் தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது இல்ல, அவர் என்ன பயந்தா எப்படி? அப்பனா அது ஓகே ஆக்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுற. ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன குழந்தை. அது முதல்ல பார்க்குற படம் சொன்னேன். அப்பா சொன்னேன், முதல்ல பார்க்குற படம் சொன்னேன். நான் அந்த குழந்தைகிட்ட என்ன பேடிச்சிட்டு இருந்தேன் படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஆனால் நேரில் கண்டு எனக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆமா அது செம்ம. ரொம்ப ஆமா ஆமா ஓகே. ரொம்ப இங்க வரும்போது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த மலையாளம் ஆக்டர்ஸை அது எல்லா டைம்லயும் இருக்கும். மலையாளம் ஆக்டர்ஸை தமிழ் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ற விதம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு கலா இது சொல்றீங்க. பட் அது பர்சனலாக எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். இங்க இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லை இப்போ இந்திரால அந்த பத்ரா கேரக்டரில் பார்த்ததா இருக்கட்டும், அது பர்சனலாக எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இதுக்காக தான் ஏங்கினது, இதுக்காக தான் வெயிட்டிங் அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். அது எப்படி இருக்கு பர்சனலா? நான் நினைச்சிட்டு இருக்கிறது இல்லை, நான் நம்புறது என்னன்னா, உங்க வீட்டு பிள்ளை நான் உங்க வீட்டு பிள்ளை அந்த மாதிரி தான் நம்புறேன். அது இல்லாம இதெல்லாம் சேர்ந்து தமிழகம் அப்படிதான் இருந்தது இல்லை முன்னாடி. அப்போ நான் தாய் மொழி தமிழ் தான். அப்படியா? எல்லாருக்கும் தமிழ் தான்ல. இது தமிழகம் இருந்தது இல்லை. கேரளா ஆந்திரா ஒரு பக்கம் எனக்கு அப்படிதான். ஏதோ ஒரு ஏரியாலாம் சேர்ந்து தமிழகம். நான் இருந்ததெல்லாம் தமிழகத்துல தான் இருந்தது, அது எனக்கு தெரியும். தமிழ்ல இருந்து தான் இந்த மலையாளத்துல சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா தமிழ் தான் தாய்மொழி இல்லை. அப்போ நான் அதனால இந்த சன் டிவி எல்லாம் பார்த்து சின்னதுல இருக்கும்போது சன் டிவி தமிழ் மாலை அப்படியெல்லாம் பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். வருமே அந்த மியூசிக்கோட. ஆமா 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 அதெல்லாம் பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இப்போ அவ்வளோ தெரியல, ஆனாலும் ஒரு ஒரு விதமாக வாசிக்க தெரியும், எழுத தெரியும், வாசிக்கவும் தெரியும். ஆமா ஆமா. இப்போ இந்திரா ஏதோ அந்த அளவுக்கு இப்போ ஃபுல்லா ஓரளவுக்கு கத்துக்கிட்டாச்சா? ஒரு அளவுக்கு. ஆனா இங்கத்தான் தங்குனா இது வொக்காபுலரி இதாகும்ல. அது விட இப்போ மதுரையில இருக்கிற ஒரு ஸ்லாங் இங்க இருக்கிறது இப்போ ஆண்டவர் படத்துல பார்த்த தெரியுமில்ல, ஓரோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. இருந்தா அந்த இது ப்ராப்பரா வந்துருது அப்படிங்க. ஓகே. இப்போ இந்திரா பொறுத்த வரைக்கும் அந்த பத்ரா அப்படிங்கிற கேரக்டர் நீங்க சொன்னீங்க, டைரக்டர் சபரீஷ் வந்து கலா பார்த்துட்டு எனக்கு இவர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணதான்னு சொன்னீங்க. அவரோட இன்புட்ஸ் என்ன மாதிரி இருந்தது? பிகாஸ் கலால ஒரு ஐ திங்க் ஒரு ஃப்ரீடம், இண்டிபெண்ட், இந்த கேரக்டர் சீன் இதுதான், என்ன வேணா நீங்க பண்ணீங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது கலால நாங்க பார்க்கும்போது. பட் இதுல சபரீஷ் கொடுக்குற இன்புட் என்னவா இருந்தது? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நான் நடிக்கும்போது ஒரு சீன்ல எனக்கு இப்போ ஞாபகம் வருது, நான் அப்படி சிரிக்கும்போது அப்படி ஏதோ இருந்த அவர் சொன்ன இல்லை வேற ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தேன். அப்போ தான் அது நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே. இந்த பத்ரா கிடைச்சது. இல்லைன்னா அது வேற கலா மாதிரி அந்த பையன் மாதிரியே ஒரு பத்ராவா இருந்திருக்கிறான். வித்தியாசம் இருந்தா அது அவரால் அவர் கொடுத்த வித்தியாசம் தான். எஸ், அவரு மேபி கேட்டப்பேனே சேம் அட்டையர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எல்லாம் தெரியவே தெரியாது. இப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். ஏன்னா குடி குடி ரொமான்ஸ்லாம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆசை இல்லை நம்ம ரொமான்ஸ் பண்ணணும் சினிமாவில், அப்படியெல்லாம் ஆசை இருக்குல்ல, அது கரெக்டாகவும் அது பண்ணுது. ஏன்னா எனக்கு இப்போவும் பார்க்கும்போது தோணுது கொஞ்சம் கூட நல்லா பண்ணலாம்ல. ஏன்னா நான் டயலாக் ரெண்டர் இப்போ மதிவா அப்போ நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன், அதெல்லாம் சொல்லும்ல, அது கொஞ்சம் கூட அது சரியா வரல. கொஞ்சம் கூட இன்னும் பெட்டராக என்னால் பண்ண முடியும், அது நான் நம்புகிறேன். ஆமாம் ஆமாம். ஆனால் அது பார்க்கும்போது தோணும் உங்களுக்கும் கண்டிப்பாக. நான் அப்படி தான் பார்க்கும்ல, நான் பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை தான் புரியுது. என்ன பண்ணி வச்சிருக்கேன் இது விட அது அந்த மாதிரி பண்ணலாமே, அப்படி தான் தோணுது இல்லை. ஓகே. அப்படி ரீடேக் கேட்பீங்களா? ஏதாவது ரீடேக் எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்களா ஸ்பாட்ல? முதல்ல என்ன பிரச்சனைனா, எனக்கு தமிழே அந்த அளவுக்கு தெரியாது. நான் முதல்ல இங்கே டப் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அப்போ நான் எனக்கு ரீடேக் கிடைச்சா நல்லா பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ அவரே நான் அப்படியே ட்ரஸ்ட் பண்ணுறேன், அவர் சொன்னது அப்படியே பண்ணிட்டாரு, அவ்வளோதான். ஓகே. அண்ட் இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸ்டேஜ் ஆக்டிங், லைவா ஆடியன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கோம். அது சினிமாவில் எங்கேயா யூஸ் ஆயிருக்கா? கண்டிப்பா ஆகும்ல. எனக்கு இந்த தியேட்டர் ஆக்டிங் என்ன, சினிமா ஆக்டிங், கேமரா ஆக்டிங் என்ன, இது வித்தியாசம் என்ன, அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் நடிக்கிறேன், நான் நம்புறேன், நான் நடிக்கிறேன்,
அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த இப்போ மம்முட்டி சாரை பார்த்தா அவருக்கு என்ன ஃப்ரேம், இந்த கேமரா வச்சாலே அது பார்த்தாலே இது என்ன ஃப்ரேம் லென்ஸ் பார்த்தா அதெல்லாம் அவருக்கெல்லாம் தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியுது. கேமரா இருக்கு, அதுதான் அது நான் சிலப்போ வந்து மறந்து போயிடும். ஓகே. ஆமா. ஸோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான். இப்போதான் அது கொஞ்சம் அது கொஞ்சமாக எடுக்கிறவன்னு தெரியறதுனால நல்லா வருது. ஓகே. கம்மிபாட்டு இந்திரா பொறுத்த வரைக்கும் வசந்த் ரவி, ஏன்னா அவரோட ரோல் அப்படிங்கிறது ஐ திங்க் அவர் சூஸ் பண்றது வந்து ரொம்ப பிக்கியாக தான் சூஸ் பண்ணுவார். மூவி சூஸ் பண்றது ஐ திங்க் தரமணியில தரமணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அருண் மாதேஸ்வரன் படம், எஸ் அதுவா இருக்கட்டும், அந்த படமா இருக்கட்டும், டக்குனு எனக்கு ஸ்ட்ரைக் ரோக்கி ராக்கி ராக்கி அதுவா இருக்கட்டும், அண்ட் ஜெயிலில் ஒரு கமர்ஷியல் வேலை. அதுக்கப்புறம் இப்போ அஸ்வின் அப்படி வந்து அஸ்வின் அது வெரைட்டி வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இந்திரால போகும்போது இது என்ன புதுசா இருக்கு, இவர் எப்படி இதுக்கு சூஸ் பண்ணுவாரு ஸ்டார்டிங் எனக்கு ஒரு டவுட் ஒரு ஒரு பெரிய ஹீரோ வந்து இது சூஸ் பண்ணணும்னா அவருக்கு அது இருக்கிறதுனால, அவருக்கு ஏதோ சினிமா மேல நம்பிக்கை இருக்கிறதுனால, அன்பு இருக்கிறதுனால, சபரீஷ் ப்ரோ ஐடியா மேல நம்பிக்கை பாசம் இருக்கிறதுனால எல்லாம் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய வாய்ப்பு தான் கிடைச்சது. அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் வசந்த் ரவி சார். எஸ். ஏன்னா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு நான் ஹானஸ்டாகவே சொல்கிறேங்க, டே பை டே வந்து சீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸில் இன்க்ரீஸ் ஆகட்டும், டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதில் அவர் ப்ரொமோஷன் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் கொடுக்குற சப்போர்ட் அப்படிங்கிறது, அவர் படம் அப்படிங்கிறது இவரும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் விசிட்ல ஒன்றா போகிறது, அது ஆன் செட்டில் அது அப்படி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன்ல. ஏன்னா இப்போ நேத்தி ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா நிறைய பேர் வேற என் கூட ஃபோட்டோ எடுக்கிற, அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிற, ரெண்டு சைடில் நின்றுட்டு அப்படி எடுத்துட்டு இருக்கு. அவரே என்கிட்ட சொன்னார், எதுக்கு அப்படி ஃபோட்டோ எடுக்கணும், நீ வா சேர்ந்தே எடுக்கலாமே. அப்படி நாங்கள் சேர்ந்தே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்து எல்லாரும் இதாக்கிட்ட. அதெல்லாம் ரொம்ப பெரிய காரியம் இல்லை. அவர் யார் கூட எல்லாம் நடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் தலைவர் கூட, தலைவர் புள்ள தலைவர் புள்ள அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் பர்சனலாக நான் உங்களை கேட்குறேன், இப்போ டேரக்டர் வந்து ஒரு சீன் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, இப்போ சபரீஷ் ப்ரோவே இருக்கட்டுமே, ஒரு சீன் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு இது இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது. அது கைண்ட் ஆஃப் ஒரு சீரீஸாக இருக்கலாம், இல்லை இந்த படத்துலேருந்து எது நான் சொல்லவும் முடியாது, இப்போ இந்த சீன் இப்படி அவர் கன்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு சீன் இப்படி சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், டைலாக்ல, பாடி லாங்குவேஜில் எப்படி அதை டெவலப் பண்ணணும்னு நினைப்பீங்க? நீங்கள் இந்திராவில் ஏதாச்சும் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இல்லை கலா இருந்தாலும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறது பீயிங் இன் த மொமெண்ட். எப்போ அது நடக்கிறியா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இது அந்த மொமெண்ட்ல அந்த மொமெண்ட்ல இருக்க முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா அது இருக்க முடியுது. இதுல ஆக்டிங்ல மட்டும்தான் அது முடியுது, அதனால ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் மோரோவர் நாங்கள் என்ஜாய் பண்ணது அந்த ஒரு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி நான் பர்சனலாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணது உங்களுக்கு இந்த ரொமான்டிக் போர்ஷன் வித் அனிகா. அது வந்து நான் என்ஜாய் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆக்டர்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்கணும். நாங்கள் அதை வந்து அனிகாவோட வந்த உங்கள் போர்ஷன் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த ரொமான்ஸை நீங்கள் சொன்னீங்க, இந்த ரொமான்ஸை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஏன்னா முதல்ல வந்து அனிகானா யாரு, இந்த அஜித் சார் புள்ள, நயன்தாரா மேடம் புள்ள, மம்முட்டி சார் புள்ள, அந்த மாதிரி ஒரு புள்ள தான் இல்லை. அப்போ அவரே நான் ரொமான்ஸ் பண்றேன்ல, நல்லா இருக்கும்ல ஃபீல். ஸோ அந்த ஒரு படம் அதை விட அவரு சினிமாவிலே வளர்ந்த புள்ள அவரு இல்லை, சின்னதுல இருந்த சினிமாவில். அப்போ அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபஷனலாக அவர் அவ்வளோ தெரியும் அவருக்கு. நான் இப்போ வந்தவன் தான், நான் அவருக்கு அவ்வளோ தெரியும். அதனால ரொம்ப கற்றுக்க முடிஞ்சிட்டேன் அவர் கூட பண்ணதுனால. ஓகே. அண்ட் அந்த ஒரு ஆக்டருக்கு அந்த அப்ரிஷியேஷன் ஆடியன்ஸ் வந்து வரதை தாண்டி அந்த அவார்ட்ஸும் வந்து ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு ஆக்டருக்கு அவார்டு கைண்ட் ஆஃப் அவார்ட்ஸ், ஒரு நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த விதத்தில் ஸ்டேட் அவார்டு, கேரளா ஸ்டேட் ஐ திங்க் ஆனஸ்டாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. நம்ம அது இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோம். சும்மா ரேண்டமாக நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ தான் தெரியும், கலா நீங்கள் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் கேரக்டர். எஸ், எனக்கு அது பயங்கர ஷாக்கு. எப்பா பரவாயில்லையப்பா, எனக்கும் அப்படிதான் இருந்தோம், ஷோக்காக இருந்தோம். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருந்த நாள் கூட என் பேர் கூட அங்கே வரலே, எல்லாம் வேற ஆள் நாமினேஷன் அப்படியெல்லாம் போது. திடீர்னு ஒரு நாள் அந்த நாள் மாலை பார்வதி மேம் தெரியும்ல? ஆமாம் தெரியும். அவர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, டிவி பாருடா உனக்கு தான் அவார்டு கிடைச்சது சொன்னேன். அப்போ தான் நான் பார்க்குறேன் வீட்டில் இருந்து. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்பா அம்மா எல்லாருக்கும், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லை, ஏன்னா அம்மா அப்பாவை எல்லாம் கூட்டி அங்கே போகிற பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், இப்போ ரேவதி மேம் இருந்தார், நிறைய சார் இருந்தாரு. ஜெயசூர்யா சாருக்கு இல்லை, ஜோர்ஜ் பிஜிமேனன் சார், அவருக்கு தான் அந்த வாட்டி கிடைச்சது. அப்போ அவரெல்லாம் இருந்தார்ல, அவரெல்லாம் நேரில் பார்க்குறோம்,
பேசுகிறோம். அப்போ அந்த வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது இல்லை, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவார்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய காரியம்தான், அதை நான் மதிக்கிறேன். அது விட ஒவ்வொருத்தர் மனசில் ஏற முடிஞ்சா அதுதான். ஒரு வீட்டில் போகும்போது, புள்ள நீ என்ன வீட்டு புள்ள, அங்கே உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, அது கிடைச்சா அதுதான் பெரிய அவார்டு. உங்களுக்கு அதுதான் ஹாப்பினஸோ? ஆமாம், அது பெரிய ஹாப்பினஸ் இல்லை. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருந்தப்பா நீ ஸ்க்ரீன்ல, அதுதான் ஹாப்பினஸோ? ஆமாம் ஓகே, ஆனா அது ரொம்ப இது இல்ல. ஆமாம், அதுதான் பெரிய பெரிய விஷயம். அதுதான் வேணும்ல. எஸ், அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா இவரை பத்தி கேட்காம நம்ம என் பண்ணவே முடியாது. டொவினோ தாமஸ், பிகாஸ் வந்து உங்க கெரியரோட வச்சதுக்கு நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் ஒன்று பண்றோம், அது ஸ்க்ரீன்ல தெரியுது, ஆடியன்ஸ் நமக்கு அது சொல்றாங்க. பட் அது எந்த ஸ்டார் கூட பண்றோம், கூட யார் நம்ம கூட நடிக்கிறா அப்படிங்கிறது ஒன்று. ஐ திங்க் எனக்கு இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு கிளைமேக்ஸ் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க அடிச்சு, ஏன்னா எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி அதை எடுத்தீங்க, எத்தனை அடியா வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. டொவினோ தாமஸ் உங்களோட லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த படம் இப்போ 18ஆம் படி பண்ணதுனால இந்த படம் கிடைச்சேன், இந்த படம் கிடைச்சதுனால இந்த படம் கிடைச்சேன். அந்த படம் இது மாதிரி தான். இப்போ அவர் சொல்கிற இல்லை, எனக்கு அவருக்கும் தெரியும்ல இந்த பையன் தான் ப்ரொட்டகோனிஸ்டாக போகிறேன். அவர் அப்படி இல்லை, எனக்கு அதுக்கு தேவையில்லை, வேற யாராவது போடுன்னு சொன்னால் அப்படியே போட்டுடலாம், அவ்வளோ நான் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்போது. ஆனால் அவர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக சீன்ஸ் இருக்காருல்ல, இப்போது ஃபைட்டில் இருந்தாலும் அது சேம் தான். இப்போ ஃபைட்டில் இருக்கட்டும், ரொமான்ஸில் இருக்கட்டும், இன்டிமேட்டு தான். அது அங்கே இங்கே எல்லாம் பிடிக்க வேண்டியிருக்கு, கட்டி பிடிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் வேண்டியிருக்கு. அவர் நான் அது பண்ணும்போது அவர் ஸ்டார். இப்போது என்ன அவர் தீவண்டி, மாயாநதி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டார் தான். அப்போ எனக்கு அவரை பார்க்கும்போது சொல்ற பாயிண்ட், இப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ், இப்போ பெரிய அப்போ சூப்பர் ஸ்டாரு, அப்போ ஸ்டாரு, இப்போ சூப்பர் ஸ்டாரு. அப்போ என் அக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் கூட நான் நடிக்கிறேன்ல, அப்போ அவரை ஹக் பண்ணும்போது, அவரை பார்த்து ஸ்பிட் பண்ணும்போது, அதெல்லாம் எனக்கு ஒரு இதாக இருக்கும்ல. அது அவர் தான் அதை மாற்றிட்டேன். அவர் கூடயே சேர்த்து ஒரு அஸ்கர் பாய் இருந்தார் அந்த டைமில், அவர் கூடயே சில் பண்ணுவார், அவர் கூட ட்ராவல், அவர் மினி கூப்பரில் என்னை கூட்டி போவார், அப்படியெல்லாம் அப்படியே அவரே கூட சேர்த்ததுனால அந்த அளவுக்கு அது பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த சப்போர்ட் தான் வந்து அடுத்தடுத்து. நம்மளை கூட்டு கண்டிப்பாக. இப்போவும் நான் இது அனுப்புனேன், இந்த போஸ்டர் அனுப்புனேன் அவர்கிட்ட. அப்போ அவர் கங்க்ரஸ் ப்ரோ சொன்னார். இந்த ஏஆரம் பண்ணும்போது அவர் என்ன அந்த கிங்கு அந்த இது இல்லையா, அதில் வீடியோ கால் கூப்பிட்டாரு. நான் நினச்சேன் வீடியோ கால் வேற டொவினோ தாமஸ் அந்த காஸ்டியூம்ல இருந்து அவர் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படியெல்லாம் கேட்டேன். ஆமாம், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். ஓகே, அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் போஸ்டர் மட்டும் அனுப்பக்கூடாது, படத்தை பார்க்க சொல்லுங்கள். பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஐ திங்க் மலையாளம் ஆடியன்ஸோட அந்த ஆக்டர்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க பிக் பண்ணி சூஸ் பண்ணுறது. ஐ திங்க் அவங்க இந்திரா பார்த்தாங்கன்னா ஐ திங்க் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு வேலையில் இருக்கும்ல, அவர் நிறைய படத்துல இருக்கும், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கும், டைம் கிடைக்குமா தெரியலையே, பார்த்தா நல்லா இருக்கும். பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். எஸ், ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. ஒரு டீமோட ஒரு டிஸ்கஷன் ஐ திங்க் ரெடி பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக. ஆமாம், அவருக்கு தான் ரொம்ப இதாக பேச முடியும், என்னால் நான் சொல்றேன். எனக்கு அவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா 3 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஆடியன்ஸ் பார்த்தாதான் சொல்லிட்டோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா போயிடும், சேர்ந்தே ஒன்று பண்ணலாம். டைம் ஒதுக்கினா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் அடுத்தடுத்த படங்கள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க தமிழ்ல, அது சொல்ல முடியாது இப்போதைக்கு. அதுக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ. எல்லாரும் வசந்த் ரவி இன் இந்திரா படம் தியேட்டர்ல வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.